இந்த ஸ்கேம் தான் யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஸ்கேம். ஸோ இது மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சைடில் இருக்க டெக் யூடியூபர்ஸ் ரொம்ப பாய்ஸ் இருக்குது. ஸோ யூடியூபர்ஸ் 3 மேஜர் விதமாக சம்பாதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஆட்ஸ்லேருந்து சம்பாதிப்பாங்க. செகண்ட் வந்து அஃபிலியேஷன் ப்ரோக்ராம்லேருந்து சம்பாதிப்பாங்க. மூணாவது அவங்க ஓன் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், கலெக்டபிள்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி செல் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதை தாண்டி பல விதமாக சம்பாதிப்பாங்க, லைக் ஸ்பான்சர்ஷிப், ஓன் பிஸ்னஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, பட் மேஜராக யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்கும். இதில் வந்து எதுலனா அந்த அஃபிலியேஷன் ப்ரோக்ராம் அதில் தான் வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபியூ மந்த்ஸ் பேக் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற டாப் டெக் சேனல்ஸ்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க டியூ டு ஸ்பான்சர்ஷிப். A browser extension that saves you money. Do you have Honey installed? What's Honey? Oh, no. Honey. Honey is a free browser extension. Free browser extension. Free browser extension. Free browser extension. That automatically applies coupon codes when you check out online. Free money, basically. It's literally free money. It doesn't make sense to not be using this. So what's the catch? There is no catch. Join Honey. Join Honey. Join Honey. 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 Join Honey. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபாலோட ஒரு கம்பெனி தான் அது. ஸோ பேபால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி லைக் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூப்பன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்ல வெப்சைட்ஸில் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் லைக் வந்து நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கூப்பன் கோட் எங்கன்னு நீங்கள் வெப்சைட்லலாம் தேடிட்டு வந்து இல்லை அதெல்லாம் போட வேணாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செக் அவுட் பண்ணும்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூப்பன்ஸ்லாம் அப்ளை ஆகும். எந்த கூப்பன் நிறைய ஆஃபர் இருக்கோ அந்த கூப்பன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ நல்லா தானே இருக்குது, இதில் என்ன உங்களுக்கு ஸ்கேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்து யூடியூப்பில் வந்து அந்த அஃபிலியேஷன் மூலிமா சம்பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் ஆகுது இல்லை புதுசாக நல்ல ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி அதை ரிவ்யூ போடுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூ போட்டுட்டு கீழே வந்து அவங்களோட பை லிங்க் கொடுத்துருப்பாங்க அஃபிலியேஷன் மூலிமா. ஸோ அதை வாங்கினீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கமிஷன் ஒரு 1% 2% போகும். பெரிய பெரிய டெக் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் சில டைம் பண்ணுவாங்க, லைக் இந்த சர்ஃப்ஷார்க், VPN அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அதிலலாம் வந்து எப்படி இருக்கும்னா கமிஷனே வந்து உங்களுக்கு ஒரு 10% or 20% கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்னமோ. ஸோ அந்த கம்பெனிலாம் அஃபிலியேஷன் மூலியமா ஈச் ப்ராடக்ட் சைனப்க்கு வந்து ஒரு $30 or $40 கிட்ட என்னமோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்டில் மல்டிபிள் பர்சன்டேஜில் அவங்களுக்கு கமிஷன்ஸ் கிடச்சிட்ருக்கும். ஸோ இது மூலிமா அவங்க வந்து ஒரு சைடு இன்கம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சில சேனலுக்கு அதுவே மெயின் இன்கமாக கூட இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி போகிறது அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட லிங்க் மூலியமாக அவங்க சம்பாதிக்க தான் மெயின் இன்கமாகவே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூடியூப் பிகாஸ் ஷார்ட்ஸ் மூலியமாலாம் பெருசாக இன்கம் இருக்காதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு இது மூலியமாக சம்பாதிக்கிறதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு சேனலும் அவங்க லிங்க் கொடுப்பாங்களா, அந்த லிங்க்கில் வந்து ஒரு டோக்கன் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அது போனாங்கன்னா அந்த டோக்கன் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து சேவ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் சேவ் ஆகிடும். அதுதான் குக்கீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஈவன் தோ அந்த பர்சன் வந்து ஒரு 1 month கழிச்சு கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் கூட இந்த கிரியேட்டருக்கே வந்து அந்த காசு போகும். பிகாஸ் அவரோட குக்கியில் அது லாகின் ஆகிருக்கும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உள்ளே போகும்போதும் அந்த குக்கீஸ் செக் பண்ணும்போது அந்த டோக்கன் ஓகே இவருது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். பட் உங்கள் ஹனி என்ன பண்ணுது அப்படின்னும் போது நீங்கள் அந்த கூப்பன் செக் பண்ணும்போது செக் பண்ணி கூப்பன் கொடுக்குதோ இல்லையோ ஸோ என்ன பண்ணிடும்னா நேராக டோக்கனை மாற்றி விட்டுரும். டோக்கனை மாற்றி ஹனியோட சர்வரோட அவங்களோட டோக்கனை வச்சுக்கும். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா இவங்களுக்கு கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஹனிக்கு போயிடுது. அவன் எப்படின்னா லைக் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் சேல்ஸ் பர்சன் பார்க்குறீங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு சரி ஓகே சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியாக வந்து செக் அவுட்டில் அந்த பில்லிங் கவுண்டர் பக்கத்துலேயே ஒருத்தர் நின்று இருந்தாங்க என் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் மாற்றி கொடுத்த மாதிரி அவன் நடுவில் இப்போ வந்து கடைசியில் வந்து இவங்களுக்கு தர வேண்டிய ப்ராஃபிட் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே வந்து பண்ணதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஜஸ்ட்டு கூப்பன் இருக்காருங்க செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றதுக்காக அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா உங்களோட கமிஷன் எல்லாமே வந்து அவன் வந்து சாப்பிட்டுக்கிறான். ஃபஸ்ட் வந்து லைனஸ் டெக் டிப்ஸ் வந்து அந்த ஃபாரின் சேனல் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வெளியே யார்கிட்டையுமே அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ இதை தாண்டி அதர் யூடியூபர்ஸ் லைக் மிஸ்டர் உஸ்தபாஸ் அண்ட் பெரிய பெரிய டெக் சேனல்ஸ் NKVHD அண்ட் இவங்க எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்ண தான் செஞ்சாங்க. ஸோ எல்லாருக்குமே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம் அவங்களோட சேல்ஸில். அவங்களோட அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன அஃபிலியேஷன் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடி வாங்கியிருக்கோம். அண்ட் அந்த பிஸ்னஸில் ஹனி வந்து பிஸ்னஸ்ங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கூப்பன் வந்து நீங்கள் லைக் கஸ்டமர்ஸ் வந்து இத்தனை நாள் தேடி பிடிச்சிட்டு இருந்தாங்களே. ஸோ தேடி பிடிச்சிருந்தாலும் இதில் வந்து சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்களே இதில் இந்த கூப்பன் இருக்குன்னு இதை போட்டு எனக்கு ஒரு கோட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் எங்கேயாவது கட் ஆகுதுனா கூட அந்த கூப்பனை இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் எங்களோட ஆப் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் லைக் எவ்வளோ கூப்பன்னு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தான் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுன்ற போது கூட நீங்கள் மானிட்டர் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு ஈச் பர்சனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இல்லை ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ பண்ணலான்ற மாதிரிலாம் நீங்கள் சார்ஜஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹனியோட கம்பெனி சைட்லேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எங்களோட ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு சான்ஸ் இருக்கும். எங்களோட நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள், எனக்கு அந்த கமிஷனை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஹனி வந்து அவங்களோட கஸ்டமர்ஸோட டேட்டாவை இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அஃபிலியேஷன் நியாயமாக கிடைக்க வேண்டியவங்கிட்ட இருந்தும் லாபத்தை கட் பண்ணுறாங்க. கூப்பன்ஸ் நியாயமாக மக்களுக்கு லைக் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஏதாவது நெட்லலாம் ஆராய்ச்சி பண்ணி தேடி சில கூப்பன் கோட்ஸ்லாம் எடுத்து அவங்க போட்டு ஒரு ப்ராஃபிட் பார்த்தாலும் அந்த ப்ராஃபிட்டையும் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே டபுள் கேம் ஆடி அவன் வந்து நடுவில் ஒரு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணான். இதை பற்றி ஒரு பெரிய டெக் சேனல்ஸ் எதுவும் பேசலை. நம்ம தமிழ்நாடு சைடில் தமிழில் நானும் கண்டென்ட் தேடி பார்க்குறேன், யாரும் போட்ட மாதிரியே இல்லை. லைக் இது ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் இப்போ வந்து எல்லாருமே அதை வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஹனியை எந்த சேனல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை. இவன் பண்ணுறது வந்து எத்திக்கலாக ராங் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவனை ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை. பட் ஸ்டில் டேமேஜ் ஹஸ் பின் டன். ஸோ நிறைய பேர் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும். அது எல்லாருமே இப்போ அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்க போகுது. அவங்க தான் லீகலாக என்னென்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு அப்புறம் தான் தெரியும். ஒரு இங்கிலீஷ் சேனல் ஏதோ ஒன்று தான் இந்த ஸ்கேமை வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கழிச்சு தான் இந்த பாதிக்கப்பட்ட மேஜர் டெக் சேனல்லே 1-2 பேர் லைக் MKBHD இந்த மாதிரி சில பேர்லாம் போட்டிருந்தாங்க, வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் தமிழில் சவுத் இந்தியாவில் வேறு யாரும் கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நானும் ரொம்ப நாளாக பண்ணுன்ட்டு இருந்தேன். அது எப்போது ஆக்சுவலி இந்த விஷயம் நியூ இயர்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அப்பயே போட்டிருக்கணும். பட் அப்படியே தள்ளி போய் ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள் கிட்டே எக்ஸ்ட்ராவே ஆன மாதிரி ஆகிடுச்சு. பட் எனிவே சுத்தமாக போடாமே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்கு ஓகே தான். ஏன்னா யூஸ்வலாக யூடியூப்பில் எந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும்னா, கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பிட்காயினில் ஃபேமஸாக இருக்கிற டைம் வந்து எலான் மஸ்கோட ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி நிறைய பேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோடதில் அமௌண்ட் போடுங்க, நான் பிட்காயின்லாம் இது பண்ண போகிறேன், ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லிட்டு பிட்காயின் ஐடி இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் நிறைய காசு போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்டு இருந்தோம். ஸோ அதுதான் யூஸ்வலாக நடக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேசிவ் ஸ்கேம்னு சொல்லலாம். அதாவது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, பட் இது நம்மளா போய் தேடி இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு இது வந்திருக்குன்னு அவங்க போட்டிருந்தாங்கன்னா அது நம்மளா தேடி போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பேசிவான ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே யாரும் மாற்றுறதில்லை. பட் இதே அவங்க கால் பண்ணி கேட்டு எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கால் பண்ணி நீங்கள் OTP சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறது கொஞ்சம் ஆக்டிவான ஸ்கேம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதை வந்து நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்டே வந்து பெரிய சேனல்ஸை வச்சு விளம்பரம் பண்ணி நம்மளே ஒரு வைரஸ் இன்ஸ்டால் பண்ண வச்ச மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேம் வந்து இவ்வளோ ஈஸியாக நடந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் புதுசாக உருவான ஒரு ஷெல் கம்பெனியோ இது க்ரியேட் பண்ணி இதை இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். பட் இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபால்னு ஒரு ரெப்யூட்டடான ஒரு கம்பெனி. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபாரினில் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது பேபால் தான். ஸோ ட்ரான்சாக்ஷன் எப்படி ட்ரான்ஸ்பரன்சியாக ஸ்கேம்லாம் பண்ணாமல் அவங்க நடத்துனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுலேயே ஒரு இமேஜ், ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து நல்ல ரெப்புடேஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த ரெப்புடேஷனை வந்து அப்படியே அவங்க மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எவ்வளோ பெரிய கம்பெனியோ ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்து வச்சுருந்தாலும் லைக் அது எப்போ வேணால் ராங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும், நம்ம மணியை நம்ம காப்பாற்றிக்க நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த நியூ இயர்க்கு முன்னாடியே வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் அதர் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். அண்ட் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னு பார்க்குறேன். இதுதான் நம்மளோட நியூ செட்டப். கொஞ்சம் டேபிள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.